இயேசு அவரது மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையே 3 நாட்கள் எங்கே சென்றார் என்று வேதத்தில் உள்ள சில குறிப்புகளை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்ற வசனத்தின்படி பூமியின் இருதயம் என்பது மரணம் அடைந்தவர்களோட இருப்பிடம் என்பதை குறிக்கிறது. இயேசுவின் உடல் யோசேப்பின் புதிய கல்லறையில் மூடப்பட்டிருக்க அவரோ ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே காவலிலே அடைக்கப்பட்ட ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அடைக்கப்பட்ட ஆவிகள் என்பது தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களும், நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாமல் போனவர்களும், சோதம் குமரா பட்டணத்தில் மரித்தவர்களும் இருக்குமிடம். சிலுவையில் தன் அருகில் இருந்த திருடனை பார்த்து, நீ இன்று என்னோடு பரதீசில இருப்பாய் என்றார். அவர் கீழ்பாதாளத்துக்கு சென்று தன்னோட வெற்றியை அறிவித்து பின்னர் நல்லவர்களோட இருப்பிடமான பரதீசுக்கு சென்றார். 3வது நாளிலே மரணத்தையும் பாவத்தையும் ஜெயிக்க அவர் உயிரோடு எழுந்தார்.